வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் இருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பதிவோட செகண்ட் லெவல் சிலபஸ் கவர் ஆகுது. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம இந்த லெவலில் என்னெல்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த சிம்பிள்ஸ் சோக்கரே, கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ், கிரியா சிம்பிள், அதுக்கப்புறம் கட்டானாங்கிற அந்த சிம்பிள், அதுக்கப்புறம் செஹேக்கி, ஹான்ஷா ஷீஷோனன் யூஸ் பண்ணுவோம், ஜோனார். இவ்வளோ சிம்பிள்ஸும் நம்ம இந்த செகண்ட் லெவலில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? இது போக 2 கர்மா சிம்பிள்ஸ் இருக்குது. எமோஷனல் பட்டர்ஃப்ளை சிம்பிளும் ட்ரவாய்ஸ் கே சிம்பிளும் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இந்த பர்டிகுலர் செஷன்லேயே நான் ஒரு சக்ரா மெடிடேஷனும் ஒன்று சொல்லி தருவேன். அந்த மெடிடேஷன் ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் காலையில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக சொல்கிறேன், ஹட்சுரேஹோ முடிச்சுட்டு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுறீங்க. மற்றபடி பேட்டர்ன் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவலில் சொல்லி தந்த அதே பேட்டர்ன் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஓம் பென்சா சாத்தோ ஹோம் பியூரிஃபிகேஷன் மந்த்ரா, அது கர்மா கிளென்ஸ் பண்ணும். நீங்கள் ஆனால் அதை நார்மலாக கூட சேன் பண்ணலாம். பட் கர்மா கிளென்சிங் ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பின்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீழேந்து மேலே போகும்போது மட்டுமே உங்க 2 உள்ளங்கைகள்லையுமே, நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 உள்ளங்கைகள்லையுமே ஜோனார் முதல்ல போடுற அந்த எல்லா சிம்பிள்ஸையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல போடுவீங்கல்ல, போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஹான்ஷா ஷீஷோனன் 2 கையிலையும் போட்டுக்கணும். போட்டுட்டு, அதாவது நீங்க தனியா பண்றதா இருந்தா அந்த ப்ராக்டிஸ் நான் சொல்றேன். ஓகேயா? ஹான்ஷா ஷீஷோனன் போட்டுட்டு, செஹேக்கி போட்டுட்டு, அப்புறம் அப்படியே நீங்க இந்த ஜோனார் போடணும், ட்ரவாய்ஸ் கேஸ் சிம்பிள் போடணும், எமோஷனல் பட்டர்ஃப்ளை சிம்பிள் போடணும். இந்த 3ஐயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்பின்னிங் பாயிண்ட்ஸ் பண்ணுங்க. இதை எத்தனை நாள் பண்ணணும்னா, 1லேருந்து 7 நாட்களுக்கு மட்டுமே பண்ணணும். 8லேருந்து 14 நாள் வரைக்கும் பண்ணக்கூடாது. 15லேருந்து 21 நாள் வரைக்கும் பண்ணணும். இப்படி 7 நாள் இடைவெளி விட்டு தான் கர்மா கிளென்சிங் பண்ணணும். அந்த 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாத அந்த 7 நாள் ஜோனார், எமோஷனல் பட்டர்ஃப்ளை அண்ட் இந்த ட்ரவாய்ஸ் வேஸ் சிம்பிள், இந்த 3ஐயுமே நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேயா? இது ஸ்ட்ரிக்ட், இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். கர்மா கிளென்சிங் இப்படிதான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவையில நீங்க ஆரம்பிக்கிற இந்த கர்மா கிளென்சிங் ஸ்டில் யுவர் டெத் நீங்க பண்ணலாம். அடுத்த லெவல்ல நான் இன்னும் 3 கர்மா சிம்பிள்ஸ் ஆட் ஆகும், அதுவும் சேர்த்தே நம்ம பண்ணலாம். ஓகேயா? சரி, இது போக இந்த சோக்கரே சிம்பிள்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோக்கரே சிம்பிள்ஸ் நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து இருக்கிற சக்தியை ஈர்த்து வாய்ட் அப்படிங்கிற எம்டினஸ் குள்ள கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆன்டி கிளாக்வைஸ் சோக்கரே சீலிங் பண்றதுக்கு, டிவைன் சக்தி உள்ள இழுத்து சீல் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இந்த 2 கிளியர் தானே? கிரியா சிம்பிள் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஹான்ஷா ஷீஷோனன் தான் ரொம்ப 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 முக்கியமான சிம்பிள். இந்த சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எதுவுமே இதுக்கு கிடையாது. ஸ்பேஸ் கிடையாது, டைம் கிடையாது. அதுதான் இறைத்தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அதன் அர்த்தம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னில் இருக்கும் புத்தன் உன்னில் இருக்கும் புத்தனே வணங்குகிறான், இல்லது என்னுள் இருக்கும் இறைவன் உன்னுள் இருக்கும் இறைவனே வணங்குகிறான். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இந்த ஹான்ஷா ஷீஷோனன் தான் ரொம்ப முக்கியமா நம்ம டிஸ்டன்ட் ஹீலிங்க்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரொம்ப ஹீலிங் பண்ணலாம், நமக்கு டைம் இல்லை, பட் அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அவங்களோட பேர் தெரிஞ்சா போதும். நீங்க அந்த பேரை சொல்லிட்டு இந்த ஹான்ஷா ஷீஷோனன் போட்டுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் உங்க கைகளை பிளஸ் பண்ற மாதிரி வச்சு நீங்க கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு ஹீலிங் நடக்கும். சீல் பண்றதுக்கு சோக்கரே, கிளாக்வைஸ் சோக்கரே போட்டுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இது டெடிபியர் வச்சும் பண்ணுவோம். ப்ராக்சி மெத்தட்னு அது சொல்லுவோம். டெடிபியர் வச்சு பண்ணலாம். இல்ல அவங்க போட்டோ கிடைச்சுன்னா அந்த போட்டோவோட 3rd ஐல ஹான்ஷா ஷீஷோனன் போட்டுட்டு உங்களோட வலது கையை மட்டுமே வச்சு அடுத்தவங்களுக்கு ஹீலிங் பண்றீங்க. இப்ப இன்னையில இருந்து நான் அடுத்தவங்களுக்கு ஹீலிங் செஷன் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். செகண்ட் லெவல்ல நீங்க ரொம்ப முக்கியமானவங்க தேவைப்பட்டா மட்டும் டிஸ்டன்ட் ஹீலிங் மட்டும் கொடுங்க. ஓகே, வேற எல்லா செஷன்ஸும் நீங்க பண்ண வேண்டாம். காமன் ஹீலிங் வேணா நீங்க கொடுத்துக்கோங்க. நீங்க ஆனா அது கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க கிரவுண்டிங்லாம் பண்ணிட்டு நீங்க செல்ஃப் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, செல்ஃப் ஹீலிங். அதே மாதிரி தான் செல்ஃப் ஹீலிங் நீங்க கொடுக்குற மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நீங்க அந்த ஹீலிங் கொடுக்க போறீங்க. சரியா? கொடுத்து முடிச்சுட்டு
கார்ட் கட்டிங் மேனுவல் ப்ரொசீஜர் ஒன்று நான் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்க பண்ணணும். இல்லை அது பண்ண டைம் இல்லை அப்படின்னா உங்களுடைய உடம்புல கென்யோக்கோன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, ஹட்சுரே ஹோல, அந்த மெத்தடையாவது நீங்க பண்ணணும். பண்ணிட்டு மறுபடியும் நீங்க கிளென்சிங் முடிச்சுட்டு ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் போட்டுட்டு கிரவுண்டிங் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு நீங்க மூவ் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, நீங்க ஒரு சின்ன கோல்டு கொடுத்தா கூட உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டிஸ்டன்ஸ் ஹீலிங் மட்டுமே நீங்க கொடுங்க. டச் ஹீலிங் யாருக்கும் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். அதெல்லாம் நான் அடுத்த லெவல்ல நான் ப்ராப்பரா சொல்லித்தரேன், 3rd லெவல்ல. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் டிஸ்டன்ஸ் ஹீலிங் மட்டும் கொடுங்க, டச் பண்ணி கொடுக்க வேண்டாம். யாரோட ஆராவையும் டச் பண்ணி நீங்க கொடுக்க வேண்டாம். சரி, ஓகே. அடுத்து சேகைக்கு. சேகைக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் வந்து சேகைக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த சேகைக்கியில வந்து பேலன்சிங் சேகைக்கு ஒன்று நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, டபுள் சேகைக்கு. அது வந்து இந்த சேகைக்கு நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஸ்பைன்லயோ இல்லைன்னா உங்களுடைய ஸ்பைன்லயோ நீங்க அப்போ பேக் பேலன்சிங் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ 2 உள்ளங்கையிலையும் டபுள் சேகைக்கு கொடுத்துட்டு தான் இதை நீங்க யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க செய்யும் போது சோக்கரே சேகைக்கு கான்ஷியஸ் சிஷுவனன் போட்டுருக்கீங்கன்னு உள்ளங்கையிலன்னு நினைச்சுக்கோங்க. 2 கையிலையும் போட்டு நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பேலன்சிங் ஃப்ரண்ட் பேலன்சிங் முடிச்சுட்டு பேக் பேலன்சிங் பண்ணும்போது டபுள் சேகைக்கு 2 உள்ளங்கைகளையும் போட்டுட்டு அந்த ஹீலிங்கை நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே தானே, கிளியர் தானே? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற இந்த சக்ரா டெக்னிக் பேரு சக்ரா காசி கொக்யூஹோ. ஓகேயா? இது ரொம்ப கிளியரா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம எல்லா சக்ராவையும் ஆக்டிவேட் பண்ணலாம் பிரீத்திங் மூலியமா. ஓகேயா? இது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி தரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஹார்ட் சக்கராவை எப்படி இயக்குறது அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சக்கராவா எப்படி இயக்குறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம ரூட்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஹார்ட் சக்கராவை வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹார்ட் சக்கராவை முதல்ல இயக்குறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சரியா? முதல்ல இதை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் சக்கராவை நம்ம இப்ப இயக்க போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் ரூட் சக்கரால இருந்து மூச்சை உள்ள இழுத்து ஹார்ட் சக்கரா வழியா வெளியே விடணும். மறுபடியும் ஹார்ட் சக்கரா வழியா மூச்சை உள்ள இழுத்து கிரவுன் சக்கரா வழியா வெளியே விடணும். கிரவுன் சக்கரா வழியா மூச்சை உள்ள இழுத்து ஹார்ட் சக்கரா வழியா வெளியே விடணும். ஹார்ட் சக்கரா வழியா மூச்சை உள்ள இழுத்து ரூட் சக்கரா வழியா வெளியிடணும். இதுதான் டெக்னிக். சரி, இப்போ இதை வச்சு ரூட் சக்கரால இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமா? சரி, முதல்ல கண்களை மூடி கைகளை கீழ்முகமா வச்சு உட்கார்ந்துக்கோங்க. நான் இப்பொழுது சக்ரா காசி கொக்யூ ஹோ செய்ய போகிறேன் இப்படி மனசுல நினைச்சிட்டு இப்ப கைகளை மேல்முகமா வச்சு உட்காருங்க. இப்போ உங்கள் கைகளை 2யும் மேல வான் நோக்கி உயர்த்திட்டு ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளங்கைகளுக்கு நடுவுல ரேக்கியோட ஃப்ளோ தெரிஞ்சதும் மெதுவா உள்ளங்கையை இறக்கிக்கிறீங்க. தொடை மேல மேல்முகமா வச்சுட்டு உட்காருங்க. இப்போ ஒரு உள்மூச்சு எடுக்கிறீங்க ரூட் சக்கரா வழியா. அப்படியே உங்க கான்சென்ட்ரேஷன் அந்த ரூட் சக்கரால இருக்கட்டும். இப்போ வெளிமூச்சு விடுறீங்க. ரூட் சக்கரால இருந்தே வெளிமூச்சு விடுறீங்க. சரியா? மறுபடி ரூட் சக்கரால ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு கிரவுன் சக்கரா வழியா வெளிமூச்சு விடுறீங்க. இப்போ கிரவுன் சக்கரா வழியா ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு ரூட் சக்கரா வழியா வெளி விடுறீங்க மூச்சை. ஒரு உள்மூச்சு ரூட் சக்கரா வழியா எடுத்துட்டு ரூட் சக்கரா வழியா வெளியே விடுறீங்க. சரி, இப்போ சாக்கரல் சக்கரா பார்ப்போமா? சாக்கரல் சக்கராக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் சக்கரா வழியா உள்ள எடுக்கிறீங்க உள்மூச்சை. அது சாக்கரல் சக்கரா வரைக்கும் போகுது. இப்போ சாக்கரல்ல இருந்து அந்த உள்மூச்சு வெளியே விடுறீங்க. மறுபடி ஒரு உள்மூச்சு சாக்கரல் சக்கராக்கு உள்ள எடுக்கிறீங்க. கிரவுன் வழியா வெளியே விடுறீங்க. இப்போ கிரவுன் சக்கரால இருந்து ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு சாக்கரல் சக்கரா வழியா வெளிமூச்சு விடுறீங்க. சாக்கரல் சக்கரால இருந்து ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு ரூட் சக்கரா வழியா வெளியிடுறீங்க.
இப்போ அடுத்து சோலார் பிளக்ஸஸ் சக்கரா பார்க்கலாமா? ஒரு உள்மூச்சு ரூட் சக்கரா வழியா எடுங்க. எடுத்துட்டு சோலார் பிளக்ஸஸ் சக்கரா வரைக்கும் உள்மூச்சு போறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ சோலார் சக்கரா வழியா அந்த உள்மூச்சை எடுத்துருந்தீங்க இல்லையா, அதை வெளியே விடுங்க அந்த மூச்சை. இப்போ ஒரு உள்மூச்சு சோலார் சக்கரா வழியா எடுத்து கிரவுன் சக்கரா மூலியமா வெளியே விடுறீங்க அந்த மூச்சை. இப்போ ஒரு உள்மூச்சு கிரவுன் சக்கரா வழியா எடுத்துட்டு அது அப்படியே சேக்ரல் வழிக்கு ஃப்ளோ ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு வெளியே விடுறீங்க சேக்ரல் சக்கரா. ஒரு உள்மூச்சு வந்து கிரவுன் சக்கரா வழியா எடுத்துட்டு அப்படியே சோலார் பிளக்ஸஸ் சக்கரா வரைக்கும் அது ஃப்ளோ ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு வெளி மூச்சு விடுறப்போ சோலார் பிளக்ஸஸ் சக்கராலேருந்து வெளிமூச்சு போறாப்புல நினைச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு உள்மூச்சு சோலார்லேருந்து எடுத்து ரூட் சக்கரா வழியா வெளிவிட்டுறீங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி ஹார்ட் சக்கரா பார்க்கலாமா? ரூட் சக்கரா வழியா ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு அந்த உள்மூச்சு அப்படியே ஹார்ட் சக்கரா வரைக்கும் போறாப்புல நினைச்சிட்டு வெளிமூச்சு ஹார்ட் சக்கராலேருந்து வெளிமூச்சு விடுறீங்க. ஹார்ட் சக்கரால ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு ரவுண்ட் சக்கரா வழியா வெளிமூச்சு விடுறீங்க. இப்போ ரவுண்ட் சக்கரா வழியா ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு அது அப்படியே ஹார்ட் வரைக்கும் உள்மூச்சு எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஹார்ட் வழியா அதை வெளியே விட்டுட்டு ஹார்ட்ல ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு அதை அப்படியே ரூட் வழியா வெளியே விடுறீங்க. இப்போ த்ரோட் சக்கரா பார்க்கலாமா? ரூட் வழியா ஒரு உள்மூச்சு எடுக்கிறீங்க த்ரோட் சக்கரா வரைக்கும். அதை அப்படியே த்ரோட் சக்கராலேருந்து வெளியே விடுறீங்க. த்ரோட் சக்கரால ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு ரவுண்ட் சக்கரா வழியா வெளியே விடுறீங்க. ரவுண்ட் சக்கரா வழியா ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு த்ரோட் வரைக்கும் எடுத்துட்டு த்ரோட்லேருந்து வெளிமூச்சு விடுறீங்க. த்ரோட்ல ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு அப்படியே அதை ரூட் சக்கரா வழியா வெளியே விடுறீங்க. அதே மாதிரி இப்போ தேர்ட் ஐ சக்கரா பார்க்கலாமா? ஒரு உள்மூச்சு ரூட் சக்கரா வழியா எடுத்துட்டு தேர்ட் ஐ வரைக்கும் எடுக்கிறீங்க. தேர்ட் ஐலேருந்து வெளிமூச்சு விடுறீங்க. தேர்ட் ஐக்கு ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு கிரவுன் சக்கரா வழியா வெளிமூச்சு விடுறீங்க. மறுபடியும் கிரவுன் வழியா ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு தேர்ட் ஐ வரைக்கும் எடுத்துட்டு தேர்ட் ஐலேருந்து ஒரு வெளிமூச்சு விட்டுட்டு தேர்ட் ஐல ஒரு உள்மூச்சு எடுத்து ரூட் சக்கரா வழியா வெளிமூச்சு விடுறீங்க. இப்போ அதே மாதிரி கிரவுன் சக்கராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ரூட் வழியா ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு கிரவுன் வரைக்கும் எடுக்கிறீங்க. கிரவுன்லேருந்து ஒரு வெளிமூச்சு விடுறீங்க. கிரவுன்லேருந்து ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு கிரவுன் வழியாவே வெளிமூச்சு விடுறீங்க. கிரவுன்லேருந்து ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு ரூட் வழியா வெளியில விடுறீங்க. இப்போ சொல்லி கொடுத்த ப்ரொசீஜர் எல்லாருக்கும் கிளியர்னு நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப கேளுங்க, கண்டிப்பா புரியும். ஓகே, இப்போ இதுல ஒரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, இப்போ அந்தந்த பர்டிகுலர் சக்கரால நம்ம மூச்சு எடுத்து வெளியில விடுறோம் இல்லையா, அப்பெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் சக்கராவோட மந்த்ராவை சேன் பண்ணலாம். 12 தடவை வரைக்கும் நீங்க சேன் பண்ணலாம். இது நம்ம ஒரு உள்மூச்சு ஒரு வெளிமூச்சு எடுத்து விடுறதுனால அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு 3 தடவை சொன்னா போதும்னு தோணுச்சு அப்படின்னா 3 தடவை மட்டும் சொல்லுங்க. இல்லையா, மூச்சு எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த நிலையில இருந்துகிட்டே அந்த 12 தடவை அந்த மந்த்ராவை சொல்லிட்டு அடுத்த சக்கராக்கு போகணும். இதுதான் அதோட வேரியேஷன். ஓகேயா? சரி, இதுல இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நென்டெட்சுகோன்னு ஒரு டெக்னிக் இதுக்கு முன்னாடி சொல்லி தந்திருந்தேன் இல்லையா, அடிக்ஷன் ஹீலிங்க்கு. அதுல வெறும் சோக்கரே வச்சு சொல்லி கொடுத்திருந்தேன். சிக்கா நென்டெட்சுகோ ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு, சிரியோகோ டெக்னிக் ஒன்று. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுல செஹேக்கிங்க சிம்பிளா ஆட் பண்ணி பண்ணுவோம். சோக்கரையும் போட்டுட்டு செஹேக்கியும் போட்டு பண்ணுவீங்க, அவ்வளவுதான் அதோட வித்தியாசம். மற்றபடி அதுல ஒன்றும் டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி தொப்பல் நேவல் இருக்குது இல்லையா, நேவல் கிளென்சிங் மெத்தட் ஒன்று இருக்குது. அதுவும் தண்டன் கிளென்சிங் மெத்தடும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, புரிஞ்சுதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அதுல தாராளமா சொல்லலாம். ஸ்டே டியூன், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.